அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் நண்பன் ஆர் அனந்த பத்மநாபன். ஓம் கங் கணபதியே நம. ஓம் வம் பாராகி நம. ஓம் ஷம் சரணபவரிம். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹாய நம. மம குலதேவதாய நம. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சரிபெச்ச ராகவே கேதவே நமோ நம. ஆதித்யாய நம தேவதாப்தோ நமோ நம. நம்ம இப்போ குழந்தையப்பர் பரிகாரத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மாட்டு மேலே அடிக்க போய் அந்த அடி புத்து மேலே பட்டு புத்துலேருந்து ரத்தமாக வந்துகிட்டே இருக்குது. ரத்தம் நிற்காமல் வருது. எல்லாரும் பயந்துட்டாங்க, என்னடா அது புத்து மண்ணிலேருந்து ரத்தம் வருதுன்ட்டு. அப்பா முருகர் வந்து அசிரீரியா சொல்கிறாரு, நான் அதில் சிலையாக இருக்கேன், பாலகுமாரனாக இருக்கேன், என்னை அடிச்சிட்டிங்க, அதனால தான் ரத்தம் வருது அப்படின்ற உடனே என்னை எடுத்து இதே இடத்துல ஒரு கோயில் மாதிரி கட்டுங்க. கோயில் மாதிரி கட்டுட்டு என்னுடைய ஈசான்ய மூலையில் முனீஸ்வரனை ஸ்தாபனம் பண்ணுங்க. என்னை நாடி எங்கேருந்து வரவங்க அவங்க கோரிக்கைகள் ஏறி என் பாலத்தை வச்சு வேண்டிட்டு அந்த முனீஸ்வரன்ட ஈசான்ய மூலையை கட்டிட்டு போனால் சீக்கிரத்தை அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி முருகர் சத்தியம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க, சிலையை எடுத்து வைக்கிறாங்க, கோயிலை கட்டுறாங்க. கட்டிட்டு முனீஸ்வரனுக்கு ஒரு ஸ்தாபனம் பண்ணி சூடாயனம் மாதிரி பண்ணி அந்த இடத்துல அவரையும் அங்கே ஸ்தாபனம் பண்ணுறாங்க. வேப்ப மரமும் இருக்குது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருவரும் பக்தர்களையும் இப்போவும் பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் ஸ்டேஷன்லேருந்து கிட்ட குழந்தையப்பன்னா கொஞ்சம் ஆட்டோவில் போகலாம். நீங்கள் ஆட்டோவில் போகிறது தான் பெஸ்ட்டு வே. இன்னும் ஷேர் ஆட்டோ இருக்குது, தனி ஆட்டோவும் போகலாம். நீங்கள் போயிட்டு அங்கே அத்தனை தட்டு வாங்கி கோரிக்கை ஒரு சீட்டு ஒன்று கொடுப்பாங்க ஆஃபீஸில். அந்த சீட்டு எப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்க, திருவொற்றியூரா, காஞ்சிபுரமா, அங்கேயே விழுப்புரமா, விருத்தாச்சலமா, எங்கேருந்து வரீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு காணிக்கை கட்டணும். அந்த காணிக்கை பேர் எழுதி என்ன பண்ணுவாங்கன்னா காசு கொடுத்துடணும், நூலில் கட்டி கொடுப்பாங்க. அத்தனை செட்டோடு வச்சு அங்கே என்ன பண்ணணும், அங்கே போயிட்டு முருகன்கிட்ட அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு முருகனுக்கு பன்னீர் கிண்ணீர் வெத்தலை பாக்கு பழம் பூவெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதை கொண்டு தான் முனீஸ்வரன் கோயிலில் வச்சு அர்ச்சனை பண்ணணும். பண்ணோடனே அங்கே இருக்கிற அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா தொடர்ந்து நாம் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.